Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஆம்லெட். இது ஒரு பாலியோ ரெசிபி. சோ இத பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா டேஸ்டியாவும் ஃபில்லிங்காவும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அந்த கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 tablespoons of oil ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு 1 teaspoon ஆஃப் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ மஷ்ரூம்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 20 to 30 grams அளவுக்கு இருக்கிற மஷ்ரூம்ஸை சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூம்ஸ்லேருந்து வர தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்டா நம்ம மஷ்ரூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மஷ்ரூம் கலவையை இதோட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிரிடில் சூடு பண்ணி அதில் 1 teaspoon ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது கிரிடிலும் ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த எக் மிக்சரை இதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மஷ்ரூம்ஸ் எல்லாம் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 minutes குக் பண்ணிங்க அப்படின்னா கீழ்பாகம் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 to 4 minutes குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம எக் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம மஷ்ரூம் எக் ஆம்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.